அன்பார்ந்த நேயர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்று நாம் அலச இருப்பது பரபரப்பான அரசியல் செய்தியோ அன்றாட நிகழ்வுகளோ அல்ல. மாறாக ஒரு சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய நம் அனைவரையும் கேள்வி கேட்க வைத்த ஒரு மாபெரும் துயரத்தை பற்றித்தான். ஓர் உயிர் பயணம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் எழும்பிய கேள்விகள் இன்றும் தமிழ்நாட்டின் காற்று மண்டலத்தில் கனமாக தங்கியிருக்கின்றன. கரூரில் நிகழ்ந்த அந்த பயங்கர விபத்தில் பலியான இளம் ரசிகரின் மரணம், இது தற்செயலான விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட அலட்சியத்தின் விளைவா? இந்த ஒற்றை கேள்விதான் இன்று தமிழகம் முழுவதையும் ஆழமாக உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த துயரத்தின் பின்னணி என்ன? ஏன் இவ்வளவு பெரிய முடிவை நீதிமன்றம் எடுக்க வேண்டியிருந்தது? இந்த கேள்விகளுக்கான நியாயமான விடையை தேடும் பயணத்தை நாம் இப்பொழுது விரிவாக தொடங்கலாம். கரூரில் நிகழ்ந்த கோர சம்பவம் பின்னணி என்ன? சமீபத்தில் கரூரில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த டிவிகே தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த நிகழ்வில் அவரை சந்திக்கவும் அவரது பேச்சை கேட்கவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். ஆனால் அந்த கூட்டம் நிறைவடைந்து மக்கள் கலைந்து செல்லும் தருணத்தில்தான் யாரும் எதிர்பாராத அந்த கோர சம்பவம் அரங்கேறியது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி அந்த பெரும் கூட்ட நெரிசலிலும் மேடையிலிருந்து மக்கள் வெளியேறும் அவசர நிலையிலும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி துரதிர்ஷ்டவசமாக 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிகிறது. இதில் வேதனைக்குரிய அம்சம் என்னவென்றால், பலியானவர்களில் பெரும்பாலானோர் இளம் ரசிகர்கள் என்பதுதான். ஒரே நாளில் தங்கள் அபிமான நட்சத்திரத்தை பார்க்க சென்றவர்கள் தங்கள் உயிரையே இழந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த இழப்புகள் குறித்து எழுந்த கேள்விகள் அநேகம். சிலர் இது தவிர்க்க முடியாத எதிர்பாராத ஓர் அத்தியாய துயரம் என்று கூறினர். ஆனால் மறுபக்கத்தில் மக்கள் பாதுகாப்பிற்கான திட்டமிடல் இல்லாததும் நிர்வாக குறைபாடுகளுமே இந்த கொடூரமான உயிரிழப்புகளுக்கு முதன்மையான காரணம் என்று வலுவான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நியாயமான கேள்விகளின் வெப்பம் தணியாத நிலையில் இந்த சம்பவத்தை ஒரு சாதாரண விபத்தாக கருதி மூடி மறைக்க முடியாது என்று உணர்ந்த நீதித்துறை ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் தீர்க்கமான முடிவு. மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணை. நாம் இங்கு பேசும் அந்த மையப்புள்ளி இதுதான். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் தாக்கல் செய்த பொதுநல வழக்குகளை தீவிரமாக விசாரித்த தமிழகத்தின் உயர்நீதிமன்றம் இந்த விபத்து குறித்து மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது சாதாரணமான உத்தரவல்ல. இது மாநில காவல்துறையின் விசாரணைக்கு அப்பால் நாட்டின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த அரசியல் சார்பற்ற ஒரு விசாரணை அமைப்பின் கைகளில் இந்த வழக்கை ஒப்படைக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த விசாரணையில் எந்தவிதமான அரசியல் தலையீடுகளோ மறைமுகமான அழுத்தங்களோ வரக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் மேலும் ஒருபடி முன்னே சென்று இந்த முழு விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்துள்ளது. அந்த குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆவார். நீதித்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கண்ணீருக்கு ஓரளவுக்காவது விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. விசாரணை குழுவின் கட்டமைப்பு மற்றும் இலக்குகள். இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுவின் முக்கியத்துவத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களின் தலைமையின் கீழ் செயல்படவுள்ள இக்குழுவில் அனுபவமும் நேர்மையும் நிறைந்த முன்னாள் மூத்த இந்திய காவல் பணி IPS அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழக காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரிகளான சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகியோரும் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த விசாரணை குழுவின் பிரதான இலக்குகள் பின்வருமாறு. முழுமையான கண்காணிப்பு. மத்திய புலனாய்வுத்துறையின் விசாரணை நடவடிக்கைகள் அனைத்தும் எந்தவிதமான வெளிப்புற தலையீடுகளுமின்றி சரியான பாதையில் செல்கிறதா என்பதை இந்த குழு தொடர்ந்து கண்காணிக்கும். தர உறுதிப்பாடு. விசாரணையின் போது சேகரிக்கப்படும் ஒவ்வொரு தகவலும் பெறப்படும் ஒவ்வொரு சாட்சியமும் சட்டத்தின் துல்லியத்தின்படியும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் மட்டுமே பதிவு செய்யப்படுவதை இந்த குழு உறுதி செய்யும். மனித நேய பார்வை. விசாரணையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தரப்பிற்கு உரிய மரியாதை அளிக்கப்படுகிறதா, அவர்களுடைய நியாயமான கருத்துகள் முழுமையாக கேட்கப்படுகிறதா என்பதையும் இந்த குழு உன்னிப்பாக கவனிக்கும். சுருங்கச் சொன்னால், இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுவானது நீதி என்பது தாமதமாக கிடைத்தாலும் அது மறுக்கப்படவே கூடாது என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் இந்த விசாரணையை ஒரு கண்ணாடியைப் போல பிழையின்றி நடத்துவதற்கு பக்கபலமாக இருக்கப் போகிறது. சமூகத்தின் குரலும் அரசியல் விவாதங்களும். விபத்து நடந்த உடனேயே சமூக ஊடகங்களிலும் பொது விவாதங்களிலும் எழுந்த அதிர்வுகள் மிக ஆழமானவை. இந்த சம்பவம் ஒரு தனி நிகழ்வாக இல்லாமல் ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் இது திட்டமிடப்படாத ஓர் இயற்கை நிகழ்வு, இதில் அரசியலை தூண்டிவிட வேண்டாம் என்று சிலர் கருத்து தெரிவித்தனர். ஆனால் அதன் மறுபக்கத்தில் பொது பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு குறித்த குரல்கள் ஓங்கின. இத்தனை இலட்சம் மக்களை ஒரே இடத்தில் அனுமதிக்கும் போது வெளியேற்றும் வழிகளை திட்டமிட தவறியது யார்? ரசிகர்கள் பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பேற்பது? போன்ற கேள்விகளை சமூக செயல்பாட்டாளர்கள் எழுப்பினர்.
குறிப்பாக அந்த தலைவரின் தீவிர ஆதரவாளர்கள் இந்த சம்பவத்தை பெரும் மனவேதனையுடன் ஏற்றுக்கொண்டனர். தங்கள் அபிமானத்தின் மீதுள்ள பாசத்தால் அங்கு சென்றவர்கள் பலியான துயரம் அவர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஓர் உண்மையை விரும்புகிறார்கள், உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும். இந்த நிகழ்வில் தவறு செய்தவர்கள் அவர்களின் அதிகாரத்தின் பின்புலம் என்னவாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இது வெறும் அரசியல் விமர்சனம் அல்ல. ஒரு சமூகமாக நாம் நமது அடிப்படை பொறுப்புணர்ச்சியை இழந்துவிட்டோமா என்பதற்கான விவாதத்தின் உச்சம் இது. தத்துவார்த்த பார்வை. நம்பிக்கையின் சோதனை. நம் சேனலின் தொடக்கம் தத்துவத்தை பற்றி பேசுவதுதான். இந்த சம்பவம் ஏன் தத்துவார்த்த முக்கியத்துவம் பெறுகிறது? இது வெறும் விபத்துக்கான விசாரணையாக மட்டும் இருக்கவில்லை. இது ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை காப்பாற்றும் சோதனையாக மாறியிருக்கிறது. ஒரு சாதாரண ரசிகனின் மரணத்தை கூட உயர்நீதிமன்றம் தலையிட்டு நாட்டின் மிக உயர்ந்த விசாரணை அமைப்பான CBI-யிடம் ஒப்படைத்துள்ளது என்றால் அதன் உள்ளார்ந்த செய்தி என்ன? இந்திய குடிமகன் ஒருவரின் உயிருக்கும் நாட்டின் உச்சபட்ச தலைவரின் உயிருக்கும் சமமான மதிப்பையே சட்டம் வழங்கும் என்பதை நீதித்துறை மீண்டும் நிலைநாட்டுகிறது. அதிகாரம் மிக்க ஓர் அமைப்போ அல்லது பெரும் செல்வாக்கு கொண்ட ஓர் ஆளுமையோ சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த வழக்கு நிரூபிக்க முயல்கிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நீதி கிடைப்பதற்காக நாம் காத்திருக்கலாம், ஆனால் அதை பெறுவதற்கான போராட்டத்தில் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு ரசிகனின் புனிதமான நம்பிக்கை, ஓர் உயிரின் தியாகம் வீணாக போய்விடக் கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான ஓர் அறைகூவல் இது. வாழ்க்கையின் அடிப்படை சாரம். வாழ்க்கையின் தத்துவங்கள் என்று நாம் பெயரிட்டதற்கு ஓர் அடிப்படை காரணம் உண்டு. வாழ்க்கையில் எத்தனை பெரிய மேடைகள், எத்தனை பெரிய சாதனைகள், எத்தனை பெரிய கூட்டங்கள் வந்தாலும் ஒரு தனி மனிதனின் உயிரின் மதிப்பு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. ஒரு ரசிகன் தன் தலைவன் மீது வைக்கும் நம்பிக்கை என்பது ஓர் உணர்ச்சி பிணைப்பு. அது விலைமதிப்பற்றது. மக்கள் வெள்ளத்தில் திரளும் ஓர் உயிரின் பாதுகாப்பையும் வாழ்க்கையையும் உறுதி செய்வதுதான் அந்த மேடையின் பின்னணியில் இருக்கும் ஒவ்வொரு தலைமைக்கும் நிர்வாக அமைப்புக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் முதல் தகுதி. ஒரு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது ஓர் அறிவியல் என்றால் அதை சட்டப்படியும் பாதுகாப்புடனும் முடிப்பதுதான் உண்மையான பொறுப்பு. அந்த பொறுப்பை யார் தவறியிருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த இளம் உயிர்களின் தியாகம் வீணாக போகாது என்பதை உறுதி செய்வதற்கான பயணமே இந்த CBI விசாரணை. நினைவில் கொள்ளுங்கள், நியாயம் தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது. அந்த நம்பிக்கையில்தான் நாம் பயணிக்க வேண்டும். முடிவுரை. சமூக பொறுப்பின் விழிப்புணர்வு. நண்பர்களே, கரூரில் நடந்த இந்த துயரம் எவ்வளவு வலியை நமக்கு தந்திருந்தாலும் அது ஒரு முக்கியமான சமூக விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி சென்றுள்ளது. ஒரு மாபெரும் கூட்டத்தின் பின்னால் ஒரு சிறு உயிரும் கூட பலியாகிவிடக் கூடாது என்ற மந்திரத்தை இனி நம் மனங்களில் ஏந்த வேண்டும். இனிவரும் காலங்களில் அரசியல் கட்சிகள், கூட்டங்களை ஏற்பாடு செய்பவர்கள், உள்ளூர் நிர்வாகம் மற்றும் காவல்துறை என அனைவரும் இந்த கரூர் துயரத்தை ஒரு பாடமாக கருதி தங்கள் செயல்பாடுகளில் 100% பொறுப்புடன் நடந்தால் மட்டுமே இது போன்ற செய்திகள் மீண்டும் நம் திரையில் வராமல் தடுக்க முடியும். நம்முடைய தேசத்தின் நீதித்துறையின் மீது முழு நம்பிக்கை வைத்து கரூரில் பலியான அந்த இளம் உள்ளங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க நாம் அனைவரும் மனதார பிரார்த்திப்போம். வாழ்க்கையின் தத்துவங்கள் என்றும் உண்மை பேசும் குரல். இந்த விசாரணையின் ஒவ்வொரு நகர்வையும் நாம் தொடர்ந்து அலசுவோம். அடுத்த காணொளியில் மற்றொரு தத்துவத்துடன் சந்திப்போம். நன்றி.